மெட்ரோ படம் மூலமா ஃபேமஸான ஆக்டர் சிரிஷ்க்கு அஷ்னான்றவங்க கூட ரீசெண்டா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷன்ல கலந்துகிட்ட ஆக்டர் சிம்பு மணமக்களை வாழ்த்திட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இதை பார்த்த பலரும் ஆக்டர் சிம்புவை பாராட்டிக்கிட்டு வராங்க. பையன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை ஒரு அப்பா எப்படி ஒரு பொண்ணை பார்த்துப்பாரோ அப்படி ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற பையனை தன்னோட தகப்பனை எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1994 சென்னையில பிறந்திருக்கக்கூடிய ஆக்டர் சிரிஷோட உண்மையான பேரு சிரிஷ் சரவணன். இவர் தன்னுடைய காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணன் தன்னுடைய அடுத்த படமான மெட்ரோக்கு ஆடிஷன் நடத்திருக்காரு. இதுல கலந்துகிட்டு செலக்ட் ஆன ஆக்டர் சிரிஷ் மெட்ரோ படத்துல ஹீரோவா நடிச்சு தன்னுடைய சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. இதை தொடர்ந்து 2018 ராஜா ரங்கோஸ்கி, 2021 பிளட் மணி, 2022 பிஸ்தா மாதிரியான படங்களை நடிச்சது மூலமா வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகர்களோட லிஸ்ட்ல சேர்ந்திருக்காரு. ஆக்சுவலா இவரு சினிமால இருக்கிற அதே நேரத்துல சோசியல் ஒர்க்லயும் ஆர்வம் காட்டிக்கிட்டு வராரு. சொல்லப்போனா கொரோனா டைம்ல கூட தன்னால முடிஞ்ச உதவிகளை நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்காரு. இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி ஆக்டர் சிரிஷ் தன்னோட நீண்ட நாள் காதலியான அஸ்னாவை திருமணம் பண்ணிருக்காரு. இவங்களுடைய இந்த திருமணம் சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மத்தியில நடந்திருக்கு. இதை தொடர்ந்து இவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷனும் நடந்திருக்கு. இந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல ஆக்டர் தனுஷ், அருண் பாண்டியன், ஆக்டர் சிம்பு, சிவகார்த்திகேயன் இப்படி பல பிரபலங்கள் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம சில அரசியல் பிரமுகர்களும் கலந்துகிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. சோ தமிழ் கலாட்டா டீம் சார்பா ஆக்டர் சிரிஷ் மற்றும் அஸ்னா தம்பதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.